சென்னையை அடுத்த தாம்பரத்தில் சாலையை கடக்க முயன்றவர்கள் மீது கார் மோதி தூக்கி வீசப்பட்ட அதிர்ச்சி சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. இந்த விபத்தில் பள்ளி குழந்தைகள் உட்பட 4 படுகாயமடைந்திருக்கக்கூடிய நிலையில் கார் ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். அந்த விபத்தின் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மேலும் விவரங்களை செய்தியாளர் கந்தன் வழங்க நாம் கேட்கலாம். கந்தன், இந்த விபத்து எப்படி நடந்தது, காரணம் என்ன? வணக்கம். தாம்பரம் அருகே தனது குழந்தைகளுடன் தாய் சாலையை கடக்க முயன்ற போது அதிவேகம் வந்த ஒரு கார் ஒன்று மோதிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. சென்னை தாம்பரம் சாண்டோர் பகுதியில் வசித்து வருவர் அருள்தாஸ். இவரது மனைவி அந்த ராயப்பேட்டை ஆசிரியர் பயிற்சியில் ஒரு ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவரது 12 வயதில் ஒரு மகனும் 8 வயதில் ஆர்சினி என்ற ஒரு மகனும் உள்ளனர். இவர்கள் இருவரும் சேலையூர் பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் படித்து வருகின்றனர். பள்ளி முடிந்த நிலையில் பேருந்து மூலமாக சேலையூர் பகுதியிலிருந்து மீண்டும் சாண்டோர் பகுதியில் உள்ள அந்த பகுதியில் இறங்குகின்றனர். அங்கு இறங்கிய அந்த 2 தகமான குழந்தைகளை அந்த தாய் தன் வீட்டில் பணிபுரியுடன் சேர்ந்து சாலையை கடக்க காத்திருக்கிறார். அப்பொழுது மழை வந்த நேரத்தில் 4 பேரும் கொடையை பிடித்துக் கொண்டே சாலையை கடக்கின்றனர். அப்பொழுது அதிவேகம், அதாவது குரோம்பேட் பகுதியிலிருந்து தாம்பரம் நோக்கி ஒரு சிவப்பு நிறம் கார் ஒன்று அதிகமாக வந்து கொண்டிருந்தது. அப்போ திடீரென்று அந்த 4 பேர் மீதும் அந்த கார் வேகமாக மோதியது. இதில் 4 பேரும் சாலையிலே தூக்கி வீசப்பட்டு அங்கங்கே சிதறி கிடந்தனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் இருந்த வாகன ஓட்டிகள் அவர்களை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் குறிப்பாக தாய் மற்றும் மகன் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து ஏற்படுத்திய அயனாப்பாக்கம், அதாவது ஐயம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த வினோத் என்ற வாலிபரை போலீசார் கைது செய்து தற்போது திட்லப்பாக்கம் போக்குவரத்து படை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கந்தன்.